குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸில் எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ABC இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம ஐசோசெலஸ்னு சொல்லுவோம். இன் விச் ஆல்டிடியூட்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஹைட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் 90 டிகிரி இருக்கும்போது தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்டிடியூட்ஸ் BE and CF are drawn to equal sides AC and AB respectively. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோட ஈக்குவல் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AB and AC. ஓகேங்களா? இப்போ ABக்கு BEன்ற ஆல்டிடியூட் ACக்கு BEன்ற ஆல்டிடியூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CFன்ற ஆல்டிடியூடு ABக்கும் வரையப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய லைனோட மீனிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்டிடியூட்ஸ் ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏபிசியில் ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇன்ற லைனும் சிஎஃப்ன்ற இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ட்ரையாங்கிளை இந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ட்ரையாங்கிள்ஸை பிரிக்க போகிறோம். அப்போ பிஇயோட எதை சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவை சேர்த்துக்கிறேன். அப்போ ஏபிஇ அல்லது ட்ரையாங்கிள்னு பேர் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்ஃபபெட்ஸை மாற்றி எடுத்து எழுதலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஇபி. அதே மாதிரி இன்னொரு ஆல்டிடியூட் என்ன இருக்குது சிஎஃப். அப்போ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ட்ரையாங்கிள் ஏவோட நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி. ஓகேங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்டிடியூடுன்னு சொல்கிற இடத்துல நான் என்ன சொன்னேன்னா 90 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பர்பண்டிகுலர் ரைட் ஆங்கிளாக இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் ஹைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல ஈல 90 டிகிரி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா எஃப்ல 90 டிகிரி இருக்குது. அப்போ அதை எப்படி எடுத்து எழுதலாம்? ஏஇபின்ற ட்ரையாங்கிளை இ சென்டராக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏஎஃப்சி ட்ரையாங்கிளில் எஃப் சென்டராக போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுத்துடைய ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனான ஒரு ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற காமன் ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏவும் இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏவும் ஒன்று தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது காமன் ஆங்கிள். அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏபின்ற இந்த சைடும் ஏசின்ற இந்த சைடும் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அதை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டு கிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆங்கிள் அடுத்ததும் ஆங்கிள் அடுத்தது சைடு. ஸோ ஆங்கிள் சைடோடைய கான்குருவன்ஸ் ரூல் படி நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அப்போ கான்குருவெண்ட் விதிப்படி என்ன அர்த்தம், நம்ம இந்த சைடை சொல்லியாச்சு, கொஸ்டினில் கொடுத்தாச்சு. அப்போது மீதி இருக்கக்கூடிய இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய சைடு. அப்போ பிஇன்ற இந்த ஆல்டிடியூடும் சிஎஃப்ன்ற இந்த ஆல்டிடியூடும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். என்ன ரூல் படின்னு பார்த்தீங்கன்னா பை சிபிசிடி, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்குருவன்ஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டோட இந்த சொல்யூஷன் முடியுது. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.